சரிய போகும் தங்கம் விலை தாறுமாறு திருப்பம் 80,000 கீழ் தங்கம் வரும் இன்னும் சில நாட்களே அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. உண்மையாகவே தங்க விலை குறைஞ்சா முதல்லலாம் நானும் சந்தோஷப்படுவேன். ஸோ யாருக்கெல்லாம் தங்கம் வந்து கிராம் 5,000 கீழே வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சும்மா சொன்னீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. நான் வந்து சும்மா ஒரு இதுக்காண்டி சொன்னேன். ஸோ என்னென்னா கோல்டு ரேட் குறையணும்னு சொல்லி நானும் ரொம்பவே ஆசைப்பட்றேன். நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் வந்து எனக்கு ஒரு சில டார்கெட்ஸ் இருந்துச்சு. அது வந்து நான் என்னோட தலையெழுத்தா என்னமோ தெரில. நான் வந்து இடம் வாங்கணும்னு நினச்சேன், இடம் விலை சருன்னு ஏறிடுச்சு. நான் வீடு கட்டணும்னு நினச்சேன், மண் விலை சிமெண்ட் விலை எல்லாமே ஏறிடுச்சு. ஸோ அதே ஒரு இதில் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி 8,000 வந்துச்சு தங்கம். அப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கோல்டு சிட்டை வந்து. ஸோ நான் ஃபஸ்ட்டு கட்டினது வந்து 8,020 ரூபா. கட்டின ஒரு நிமிஷத்துல இருந்து அந்த நாள்லேருந்து சருன்னு ஏறி இன்ன வரைக்கும் வந்து இறங்கவே இல்லை. இப்போ லாஸ்ட்டாக கூட நான் போய் தோடு எடுக்கலான்னு போனேன். அன்னைக்கு தான் 16,800 வந்துச்சு. நான் போனது வந்து இன்னும் 20,000 போயிருமோ அப்படின்னு சொல்லி நான் போனேன். பட் ஹைப்புக்கு போன 18,800க்கு அப்புறம் போவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே சருன்னு குறைஞ்சி இப்போ 14, 13 நிற்கிது. ஸோ இது வந்து என்னோட தலையெழுத்து. இத்தனை கோடி மக்களில் என் ஒரு ஆளுக்கு தான் இப்படி ஒரு லக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. ஸோ பார்க்கலாம், தங்க விலை குறையணும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தங்கம் வந்து நீட் இருக்கிறவங்க வாங்குங்க, சில பேர் அது வேணான்னு நினைக்கிறீங்க. ஓகே, அது அவங்கவுங்க விருப்பம். எனக்கு வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது தங்கத்தில் போடணுன்றது ரொம்பவே ஆசை. ஸோ அதுக்காக தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சன்னா கிரேவி, லெமன் சாதம், அதுக்கப்புறம் வந்து தம்பிங்களுக்கு வந்து முட்டை சாதம் செஞ்சு ஹஸ்பண்டுக்கு வந்து நீர்மோருக்கு கலந்து கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோஸில் பார்க்கலாம்.